ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா, மாசாணியம்மன் கோயில் திருவிழா வருது எங்கள் ஊரில். அதனால் நான் மாலை போட்டு விரதம் இருக்கலான்னு மாலை போட போகிறேன். பக்தி மயமோட கிளம்பிட்டேனே. வந்து பார்த்தா கேட் லாக்கில் இருக்குது. நான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டேன் போல் இருக்குது. நான் ஒரே புலம்பிகிட்டு இருந்தேன். சரி, எங்கள் ஊர் திருவிழாவில் மாசாணியம்மன் சொன்னால, அந்த மாசாணியம்மன் சாமி இப்படி தான் இருப்பாங்க. சில கோயிலில் உட்காந்துருப்பாங்க, அம்மன் பார்த்துருப்பீங்க. இது சைன குளத்தில் இருப்பாங்க எங்கள் அம்மன். கடைசியில் எப்படியோ வெற்றிகரமாக அம்மன் அருளால் நான் மாலை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உட்காந்து இனிமேல் விரதம் பண்ணணும், விரதம் இருக்கணும், சாமியை நினச்சிட்டு இருக்கணும். உங்களுக்காக எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன். நான் கடைசியில் மாலை போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வர மனசே இல்லை. எனக்கு அவ்வளோ சாமி பிடிக்கும், அவ்வளோ மாசாணியம்மன் பிடிக்கும். திருப்பி திரும்பி பார்த்துட்டே வந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, சாமிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கோயிலையே சுற்றி 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 பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். என் பின்னாடி இருக்கிறத மாசாணியம்மன் கோயில் சந்நிதி. நான் யாருக்கும் தெரியாமல் தான் வீடியோ எடுத்தேன். கோயில் அவ்வளோ கூட்டம் இல்லாதனால என்னை யாரும் கண்டுக்கலை, அதனால் வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் ஆக்சுவலாக கோயிலில்